வணக்கம். நம்ம இன்னைக்கு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சில எளிய உடற்பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இன்னொன்று, தேவையற்ற சதைகள் குறையும். இந்த பயிற்சிகள் செய்து வரும்போது இது உடல் முழுமைக்குமான பயிற்சி கூட. முதல்ல இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது 10லிருந்து 15 முறை செய்யுங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகலாம். நாம் குறைந்தது அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நமது உடல் ஆரோக்கியத்துக்கும் புத்துணர்வுக்கும் சிறந்த பயிற்சியாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்தவுடன் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க. வாங்க பயிற்சிக்கு போவோம். முதல்ல மேலிருந்து தொடங்குங்க. தலையை முன்னும் பின்னுமாக அசைங்க. 5லிருந்து 10 முறை அசைங்க. அடுத்தது வலது பக்கமாக திருப்பி இடது பக்கமாக திருப்புங்க. கழுத்தை 2 பக்கமாக திருப்பி கொண்டு வாங்க. அடுத்தது வலது பக்கமாக 5 முறை சுற்றுங்க. இடது பக்கமாக 5 முறை சுற்றுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தால் போதும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம். எல்லா உடற்பயிற்சியுமே பொறுமையாக செய்தால் போதும். இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு பயிற்சி செய்கிற இடத்துக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். சில பேருக்கு இந்த இரத்த ஓட்டம் கிடைக்காததுனால சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அடுத்தது ஷோல்டர் மட்டும் தூக்குங்க. தூக்கி முன்னோக்கி தள்ளுங்க. 5 முறை தள்ளிட்டு அடுத்தது பின்னோக்கி 5 முறை மூவ் பண்ணுங்க. அடுத்தது ஷோல்டரில் கையை வைங்க. கையை வச்சுக்கிட்டு கையை முன்பக்கமாக 5 முறை சுற்றுங்க. பின்பக்கமாக 5 முறை சுற்றுங்க. இது ஷோல்டர் பகுதிக்கு நல்ல பயிற்சி தரும். ஷோல்டர் பகுதிக்கு நல்ல மூமெண்ட் தந்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த பயிற்சியும் 5லிருந்து 10 முறை செய்யுங்க. அடுத்தது கையை நேராக முன்னோக்கி கொண்டு வாங்க. முன்னோக்கி கொண்டு வந்துக்கிட்டு பக்கவாட்டில் எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிங்க. இந்த பயிற்சி நெஞ்சு பகுதி நல்ல பயிற்சி. நெஞ்சு பகுதி நன்றாக விரிவடையும். அடுத்தது கை விரல்களுக்கான பயிற்சி. கையை மூடி மூடி துறைங்க. அடுத்த பயிற்சி நம்ம கையை வலது பக்கமாக ரொட்டேட் பண்ணுங்க. கை மணிக்கட்டை. அடுத்தது இடது பக்கமாக ரொட்டேட் பண்ணுங்க. 5 முறை பண்ணிக்கிட்டு அடுத்தது கையை ஷோல்டர் பகுதிக்கு முன்னோக்கி மடக்கி கொண்டு வாங்க. நம்ம 5 முறை காட்டியிருப்போம். ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கூடுதலாக பண்ணுங்கள். அடுத்தது ஒவ்வொரு கை மாட்டு மேல் நோக்கி கொண்டு வாங்க. இந்த பயிற்சியில் நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி இழுக்கப்படும். அதே போல் இடைப்பகுதியும் நன்றாக இழுக்கப்படும். மேல் நோக்கி கொண்டு வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. கீழ் நோக்கி விடும்போது மூச்சை வெளியிடுங்க. அதே போல் அடுத்தது 2 கையும் சேர்த்து கொண்டு வாங்க. 2 கையும் சேர்த்து மேலே கொண்டு வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. கீழே விடும்போது மூச்சை வெளியிடுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும். இடைப்பகுதியும் இழுக்கப்படும். நெஞ்சு பகுதி நன்றாக விரிவடைந்து நல்ல சுவாச பயிற்சி கிடைக்கும். அடுத்தது நம்ம இடுப்பில் கை வைங்க. கை வச்சுட்டு இடுப்பு பகுதியை வலது பக்கமாக 5 முறை இடது பக்கமாக 5 முறை சுற்றுங்க. இந்த பயிற்சி நமக்கு இடுப்பு பகுதிக்கு அதேபோல் வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சியை தரும். மொத்தத்தில் உடலின் நடுப்பகுதிக்கு நல்ல பயிற்சியை தரும். நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அடுத்த பயிற்சி அப்படியே நேராக நில்லுங்க. நின்றுக்கிட்டு முட்டு பகுதியை வலது பக்கமாக 5 முறை இடது பக்கமாக 5 முறை சுற்றுங்க. முட்டு பகுதிக்கு நல்ல பயிற்சி. அதேபோல் கணுக்கால் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இந்த பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்குது. அடுத்தது நேராக நின்றுக்கிட்டு கால் பகுதியை மேலும் கீழுமா அசைங்க. ஒரு 5 முறை அசைங்க. அசைச்சிக்கிட்டு காலை மாற்றி செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரை நல்ல ரத்த ஓட்டம் நல்ல இழுத்து கிடைக்கும். அதே போல் கால் பகுதியை ரொட்டேட் பண்ணுங்கள். வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் 5 முறை. வலது காலை செய்து முடித்த பிறகு இடது காலை செய்யுங்க.
நாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும்னு இல்லை. இந்த அடிப்படையான பயிற்சிகளை செய்து வரும்போதே நமக்கு உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, எல்லா பகுதிகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து நோய்கள் எவ்வளோ குறையுமோ அவ்வளவு குறையும். அடுத்தது அப்படியே அரை அளவு உட்கார்ந்து எழும்புங்க. முதல்ல முட்டில் கை வச்சுடுங்க. அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீயாகும். 2 நாள் கொஞ்ச நாள் செய்த பிறகு கையை மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. சிலவங்களுக்கு முதல்ல இப்படி செய்ய முடியாது. 10லேருந்து 20 முறை செய்யுங்க. அடுத்த பயிற்சி, நேராக நின்றுடுங்க. நின்றுக்கிட்டு கையை பின்னோக்கி சுற்றுங்க. ஒரு 10லேருந்து 20 முறை சுற்றுங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டை கூட்டிகிட்டு போகலாம். இந்த பயிற்சி செய்யும்போது கையை மேலே கொண்டு வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. கை கீழே கொண்டு வரும்போது மூச்சை வெளியிடுங்க. நாம் ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போதும் மூச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதாவது நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி விரிவடையும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும். சுருங்கும் போது மூச்சு காற்றை வெளியிடணும். அடுத்த பயிற்சி, நேரம் நின்றுடுங்க. கையை விரிச்சிட்டு காலை 3 அடி விரித்து வச்சுட்டு வலது கையால் இடது பாதத்தையும் இடது கையால் வலது பாதத்தையும் தொடுங்க. இந்த பயிற்சி நல்ல பயிற்சி. வயிற்று பகுதி முழுவதுமாக திருக்கப்படும். ஷோல்ட்ரு பகுதி, குறுக்கு பகுதிக்கு நல்ல பயிற்சி. 20லேருந்து 30 முறை பண்ணுங்க. அடுத்தது, நேரம் நின்றுக்கிட்டு கால் பாதத்தை தொடுங்க. இந்த பயிற்சியிலும் வயிற்று பகுதி முழுவதுமாக இழுக்கப்படும். ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படும். நமக்கு சில பயிற்சிகள் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் அந்த பயிற்சியை செய்து வரும்போது நமக்கு அதில் உள்ள பலன்கள் நல்லா இருக்கும். வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது குறையும். இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்றின் அடிப்பகுதி நன்றாக இழுக்கப்படுவதனால் நமக்கு ஜீரண மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அதாவது கிட்னி பாகங்கள் எல்லாம் நன்றாக சிறப்பாக செயல்படும். 20லேருந்து 25, 30 முறை பண்ணுங்க. அடுத்தது, அப்படியே கையை 2 கையையும் பக்கவாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு வலது காலை மேல் நோக்கி கொண்டு வாங்க. உங்களை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அப்போ இந்த பயிற்சி வயிற்றின் இடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி. அதே போல் தொடைப்பகுதி, நம்ம காலை தூக்கும்போது மேல் தொடைப்பகுதியும் கீழ் தொடைப்பகுதியையும் அதில் உள்ள சதைகள் இழுக்கப்படும் போது தேவையற்ற சதைகள் குறையும், வெயிட் குறையும். காலை எவ்வளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அவ்வளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு தூக்குங்க. அடுத்தது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கலாம். இந்த பயிற்சியை 20லேருந்து 30 முறை பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி, நேராக நின்றுடுங்க. நின்றுக்கிட்டு காலை தூக்கி வலது கையால் வலது பாதத்தை தொடுங்க, இடது கையால் இடது பாதத்தை தொடுங்க. இந்த நிலையில் இந்த பயிற்சியிலையும் நமக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படும், தொடைப்பகுதி இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும். அதேபோல் கைப்பகுதிக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். இது ஒரு உடல் முழுமைக்கமான பயிற்சி கூட. அடுத்தது, தலைக்கு பின்னாடி கையை கட்டிடுங்க. கட்டிக்கிட்டு வலது கையால் முட்டியால் இடது கால் முட்டியையும் இடது கை முட்டியால் வலது கால் முட்டியையும் தொடுங்க. காலை தூக்கும்போது மூச்சை வெளியிடுங்க. காலை கீழே கொண்டு வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க. முதல்ல இந்த பயிற்சி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். கால் முட்டியும் கை முட்டியும் தொடாது. அதுக்கு பிறகு போக போக நம்ம செய்து பழக தொடும். அடுத்தது, காலை 3 அடி அகற்றி வைங்க. அடுத்தது, கையை பக்கவாட்டில் நீட்டிக்கிட்டு வலது பக்கமாக திரும்பி எவ்வளவுக்கு கீழே உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு தொடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். தொடைப்பகுதி, இடுப்பு பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். 10 முறை செய்துட்டு அடுத்தது இடது பக்கமாக திரும்பி இடது பக்கமாக செய்யுங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வரலாம்.
எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அப்போ தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும். இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு தொடைப்பகுதியில் வலி ஏற்படும். அடுத்தது காலை ஒரு 3 அடி அகட்டி வைங்க. வச்சுக்கிட்டு பக்கவாட்டில் உட்கார்ந்தெழும்புங்க. கையை முன்னோக்கி நீட்டி வைங்க. எவ்வளவு உங்களால் உட்கார முடியுமோ அவ்வளவு உட்கார்ந்தெழும்புங்க. இந்த பயிற்சியில் கால் பகுதி நன்றாக இழுக்கப்படும். கால் பகுதிக்கு நல்ல பயிற்சி, அதாவது இடுப்பின் கீழ்ப்பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். சில பேருக்கு கால் பகுதியில் உள்ள நரம்புகள் நன்றாக வேலை செய்யாது, அதனால் ரத்த ஓட்டம் தடைபட்டு நிற்கும். இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஜாக்கிங் பண்ணுங்கள். இது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை பண்ணுங்கள். இந்த பயிற்சியில் நமக்கு உடல் முழுவதுக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். நமக்கு காலை அல்லது மாலையில் நம்ம கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செய்தால், அதாவது ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்வாகவும் இருக்கும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அடுத்தது அப்படியே கீழே உட்காருங்க. உட்காந்துட்டு காலை பக்கவாட்டில் விரித்து வைங்க. விரித்து வச்சுட்டு தலைக்கு மேலே கையை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே காலை தொடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 5லிருந்து 10 முறை செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்றின் இடைப்பகுதி நன்றாக இழுக்கப்படும். எவ்வளவுக்கு தலையை கீழ் நோக்கி கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வாங்க. முதல்ல கையை காலை தொட ட்ரை பண்ணுங்க. அடுத்தது அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு தலைக்கு பின்னாடி கையை கட்டுங்க. கட்டிக்கிட்டு தலைப்பகுதியால் கால் முட்டியை தொடக்க ட்ரை பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தது போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த பயிற்சி வயிற்றின் இடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி. இந்த பயிற்சி செய்து வரும்போது இடைப்பகுதி குறையும். அதே போல் இடைப்பகுதியில் வலியும் ஏற்படும். நம்ம ஒரு பயிற்சி செய்யும்போது எந்த பகுதியில் வலி ஏற்படுகிறதோ அந்த பகுதி நன்றாக சிறப்பாக அந்த பயிற்சி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே போல் அடுத்தது பட்டர்ஃப்ளை போஸு. கால் பகுதியை நம்ம மடிக்கு பக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டு பக்கவாட்டில் இந்த பட்டர்ஃப்ளை சிறகடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு பயிற்சியுமே பல பல நன்மைகளை தரும். அதனால் நம்ம உடற்பயிற்சி செய்து, அதாவது ரொம்ப ஹார்டாட்டு பண்ண வேண்டாம், எளிமையான உடற்பயிற்சிகளை செய்தாலே போதும். அதுவே நல்ல எஃபெக்ட் தரும் நம்ம உடம்புக்கு. அடுத்தது அப்படியே மல்லாந்து படுங்க. படுத்துக்கிட்டு காலை இந்த மேலும் கீழும் அசைங்க. அதாவது 1 அடி மேலும் கீழும் அசைச்சா போதும், ரொம்ப தூக்க வேண்டாம். இந்த பயிற்சியில் நமக்கு வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். கொஞ்ச நேரம் செய்து வரும்போது வயிற்றில் வலி ஏற்படும், உடனே ரிலீஃப் பண்ணுங்கள். அடுத்தது திரும்பவும் அதே போல் செய்யுங்க. உங்களால் 3 டைம் பண்ணுங்கள். அதே போல் ஒரு 2-2.5 அடி உயரத்தில் அதே போல் பண்ணுங்கள். இந்த பயிற்சியும் 10லிருந்து 20 முறை செய்யுங்க. 20 முறை செய்து வரும்போது நமக்கு வயிற்றில் வலி ஏற்படும். அடுத்தது திரும்பவும் 2வது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அடுத்தது திரும்பவும் செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்று பகுதியில் தேவையற்ற கொழுப்புகள் குறையும். அடுத்தது காலை மேல் நோக்கி 90 டிகிரி வச்சுட்டு கையை தொடக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பயிற்சியும் வயிற்று பகுதி நல்ல பயிற்சி. வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும், வயிற்றில் உள்ள தொப்பை குறையும். வயிற்றில் உள்ள தொப்பை குறையும் போதே நமக்கு நிறைய நோய்கள் குறையும். அதே போல் அதனால் மன உளைச்சலும் குறையும். அப்படியே நேரப்படுங்க. படுத்துக்கிட்டு கால் முட்டியை 90 டிகிரி கொண்டு வந்துக்கிட்டு பக்கவாட்டில் தொடுங்க கணுக்கால். வயிற்று பகுதி நல்ல பயிற்சி. இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது வயிற்றில் வலி ஏற்படும். நம்ம வலியை பொருட்படுத்தாது செய்யுங்க. அப்போந்தான் அதில் உள்ள அந்த தொப்பை விரைவாக குறையும். நம்ம எவ்வளோ எஃபெக்ட் பண்ணி செய்கிறோமோ அவ்வளவுக்கு சீக்கிரமாக குறையும். இடுப்பு பகுதியில் உள்ள தசை குறையும் போது வயிற்று பகுதியில் உள்ள தசையும் குறையும். அடுத்தது சைக்கிளிங் பண்ணுங்கள். முதல்ல காலை மேல் நோக்கி கொண்டு வந்துக்கிட்டு பண்ணுங்கள். இது ஒரு 20 முறை பண்ணுங்கள். இந்த பயிற்சி தொடைப்பகுதிகளுக்கு நல்ல பயிற்சி.
நம்ம எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். அதே போல் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலை மாற்றி செய்யுங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேல் நோக்கி பண்ணியிருப்போம், அடுத்தது கீழ் நோக்கி பண்ணுங்கள், ரிவர்ஸில் பண்ணுங்கள். அதாவது ஃபார்வேர்டில் எவ்வளோ பண்ணணுமோ அதே போல் அதே கவுண்டில் ரிவர்ஸில் பண்ணுங்கள். நாம் படுத்துட்டு செய்கிற எல்லா பயிற்சியுமே வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி. வயிற்று மேல் வயர் பகுதி, அடி வயர் பகுதி நல்ல பயிற்சி. அப்படியே நேராக படுத்துக்கிட்டு காலை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு மேலே நோக்கி சுற்றுங்க. ஒரு 2 அடி வரை மேலே தூக்கி சுற்றுங்க. வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை சுற்றுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்று பகுதியில் நல்ல வலி ஏற்படும். வலியை பொருட்படுத்தா செய்யுங்க, நல்ல ஸ்டாமினா கிடைக்கும். இதுவரை உடற்பயிற்சி செய்யாதவர்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாட்டு கூட்டிகிட்டே வாங்க. முதல்ல 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க. ஆனால் தினமும் செய்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இன்னொன்று, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.